ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு 2 தை பீஸ் வாங்கியிருக்கேன். தந்தூரி சிக்கன்னோடனே அவங்களே இந்த மாதிரி அங்கங்க நல்லா கீறி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வெட்டலைன்னா நீங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்க நல்லா வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டும் போது தான் உங்களுக்கு மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லா ஜூஸியா இருக்கும். இது வந்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு உப்பும் எலுமிச்சம்பழம் சாரும் போட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஊற வச்சாதான் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்ல ஜூஸியா கிடைக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல்லையே உங்களுக்கு தந்தூரி சிக்கன் வந்து நல்ல ரெட் கலர்ல வேணும்னா கண்டிப்பா 1 டிராப் அளவுக்கு ரெட் ஃபுட் கலரிங் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே 1 டிராப் அளவுக்கு ரெட் ஃபுட் கலரிங் சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து இரும்பு பேன்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு தந்தூரி சிக்கன் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெட்டி இருக்கோ அந்த பகுதிகளில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு மசாலாலாம் உள்ள இறங்கி நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஃபில் பண்ண பிறகு மசாலாவை எடுத்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரு திக் லேயராக நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு அங்கங்க வெட்டி இருக்க இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் எல்லா பக்கம் தடவி விட்ட பிறகு இதை அப்படியே நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். மினிமம் ஒரு 2 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முழுக்க நல்லா ஊறினாதான் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக ஹோட்டல் ஸ்டைல்லையே உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தான் நான் ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல ஜூஸியாக வேணும் கண்டிப்பாக மறுநாள் சமைச்சாதான் உங்களுக்கு நல்ல ஜூஸியாக கிடைக்கும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் சிக்கனை வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அது ஃப்ளாட் பாட்டமாக இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்படாட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானோன்னு சிக்கன் தை பீஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சு ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டாங்கை வச்சு திருப்பி விடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால சிக்கன் பீசஸ் வந்து உடைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா 2 ஃபோக் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிக்கன் பீசஸ் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஃபோக்கை யூஸ் பண்ணும்போது பாருங்கள் ஈஸியாக திருப்பி போட்டலாம். இப்போ 2 பக்கமும் சிக்கன் பீசஸ் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப அருமையான தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இந்த தந்தூரி சிக்கனை ஹோட்டல் ஸ்டைல்லே இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். இந்த மாதிரி கறிக்கட்டையை வந்து நீங்கள் கடையில் வாங்கலாம். 1 கிலோ பேக்கெட், அப்படி இல்லைன்னா 2 கிலோ பேக்கெட் தான் இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் வீட்டில் தெரு ஓரத்தில் உள்ள அயன்காரர்கிட்ட கூட இந்த கறிக்கட்டையை கேட்டால் கொடுப்பாங்க. 1 இல்ல 2 கறிக்கட்டையை வாங்கி இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெட் கலர்ல கறிக்கட்டை வந்து நல்ல ரெட் கலர்ல ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல, அதாவது சின்ன கிண்ணியில வச்சு அதுல 1 இல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா பாருங்க இந்த புகையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல கறிக்கட்டையோட புகையெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து நல்ல வாசமா இருக்கும். நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர்டில் தந்தூரி சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி தந்தூரி சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.